குலுங்கிய மதுரை 6000 கிலோ அரிசி 6 டன் காய்கறிகள் லாரி லாரியாக வந்து இறங்கிய சமையல் பொருட்கள். சமையல் செய்யும் பணியில் 300க்கும் மேற்பட்டோர், லட்சக்கணக்கானோருக்கு வகை வகையான பிரசாதங்கள். வயிறார சாப்பிட்டு மனம் நிறைய வேண்டிக் கொண்டு சென்ற பக்தர்கள். மதுரை சித்திரை திருவிழா மதுரையில் களை கட்டி நடந்து வருகிறது. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் ஏப்ரல் 19ஆம் தேதி வெகு விமர்சையாக நடந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடந்தது. நிகழ்வின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மெய்சிலிர்ப்போடு வேண்டிக் கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் உள்ளிட்டோர் சார்பாக சேதுபதி மேல்நிலை பள்ளியில் திருக்கல்யாண விருந்து பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டும் லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் 6000 கிலோ அரிசி, 6 டன் காய்கறிகள் மற்றும் சமையல் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு 300க்கும் அதிகமான பெண்கள் சமையல் பணிக்கான வேலைகளை செய்ய 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் கிச்சடி, வெண்பொங்கல், கேசரி, வடை, சாம்பார் சாதம், வெஜ் பிரியாணி, தயிர் சாதம் உள்ளிட்டவற்றை சுவையுடன் செய்தனர். 1 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு விருந்து பிரசாதம் அளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான போலீசார் மதுரையில் திருவிழாவையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. Behind us, மதுரை சித்திரை திருவிழா. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் நாச்சியாஸ் மதுரை. அழகின் அடையாளம் நாச்சியாஸ் மதுரை. பவர்ட் பை ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ். இது ஹோம்மேட் ஸ்நாக்ஸ். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மற்றும் ஒரு புதிய பரிமாணம். மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட்.